சண்டே ஈவினிங்கே அம்மா வீட்டிலேருந்து ரிட்டன் வந்தாச்சு. ஆக்சுவலாக மோஸ்ட்டாக மண்டே மார்னிங் தான் ரிட்டன் வருவோம். பட் அன்னைக்கு ஹஸ்பண்ட் வீட்டில் கொஞ்சம் ஒர்க் இருந்தது. அண்ட் அகெயின் வந்து மண்டே ஈவினிங்கே அம்மா வீட்டுக்கும் ரிட்டன் ஆகணும். பிகாஸ் என்னோடய ஓன் கசின் சிஸ்டரோட வளைகாப்பு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அதுக்கு போகணும். இருந்தாலும் அங்கேயே ஸ்டே பண்ணாமல் ஹஸ்பண்ட் வீட்லேயும் ஒரு சில ஒர்க் இருக்குது. அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஈவினிங் கிளம்பிடலான்னு சொல்லிட்டு சண்டே ஈவினிங்கே வந்து ரிட்டன் வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் கொண்டு வந்த திங்ஸ் எல்லாமே அன்பேக் பண்ணிகிட்ருந்தேன். பேபி வந்து வரும்போதே தூங்கிட்டாங்க. ஸோ அவங்கள தூங்க வச்சுட்டு எடுத்து வந்த திங்ஸ்லாம் அன்பேக் பண்ணிகிட்ருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போதே ஒரு ஷாப்பில் வந்து நிறுத்தினோம். பட் அங்கே ஃப்ரெஷ் ஜூஸ் விட ஃப்ரூட்ஸும் இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது. அப்போ தான் ஸ்டாக் வந்ததாக கூட சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்துட்டு வாட்டர்மெலன் அண்ட் பனானா 2 இது மட்டும் தான் வாங்கியிருந்தேன். ஏன்னா இந்த கிளைமேட்டுக்கு ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பேபிக்கும் கொஞ்சம் கோல்டு இருக்க மாதிரி இருந்தது. ஸோ நிறைய ஃப்ரூட்ஸ் வேணான்ட்டு இது 2 மட்டும் எடுத்துகிட்டு அண்ட் மாவு பேட்டரும் அன்றைக்கி நைட் மட்டும் எனக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்தேன். ஆக்சுவலாக ஹஸ்பண்ட் வந்து நைட் ஷிஃப்ட் கிளம்பிடுவாங்க. ஸோ எனக்கு மட்டும்தான் போதும் அப்படின்றதுக்காக மாவு ஆக்சுவலாக ஒரு 5 to 6 தோசை தான் வரும். அந்தளவுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். மோஸ்ட்டாக தீபாவளிக்கு வந்துட்டு ஸ்வீட்ஸ், காரம் இதெல்லாம் பல்காக வந்து ரெடி பண்ணிவிட்டு டம்ப் பண்ணி நம்மளும் வந்து நிறையா சாப்பிடுவோம். இந்த டைம் அந்த மாதிரி வேண்டான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்றதுக்கு மட்டும் கொஞ்சம் ரெடி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீக்கில் வந்துட்டு ஒவ்வொரு ஸ்நாக்ஸாக வந்து ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லி அம்மாட்ட சொல்லியிருந்தோம். ஸோ அதனால் தீபாவளிக்கு அடுத்த வீக் வந்துட்டு ஒரு சில ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் அக்கா வீட்டுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. நான் இந்த வீக் தான் போயிருந்தேன் அப்படின்றதுனால எனக்கு வந்து அதிரசம் அண்ட் முறுக்கு இது 2மே ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதையும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஹஸ்பண்ட் ஒரு 7:30க்கு தான் கிளம்புவாங்க. ஒரு பர்சனுக்கு மட்டும் சட்னி அரைக்க முடியாது இல்லையா? ஸோ அவங்களையும் சாப்பிட வச்சிடலாம். டின்னர் சாப்பிட்டு அனுப்பலான்னு சொல்லிட்டு சட்னி வந்து ரெடி பண்ணிட்டேன். ஃபஸ்ட் பேபிக்கு பால் வந்து காய வச்சு எடுத்து வச்சுட்டு சட்னி அரைச்சிட்டு இந்த திங்ஸ்லாம் அன்பேக் பண்ணிட்டேன். ஸோ இதோட எனக்கு வந்து ஒர்க் ஃபினிஷ். தோசை ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா நைட் எல்லா ஒர்க்குமே ஆக்சுவலாக ஃபினிஷ் ஆகிடும். வெசல் வாஷிங்கும் அவ்வளோவா இல்லை. நாங்கள் தோசை சாப்பிட்டது, அந்த சட்னி அரைச்சது இது மட்டும்தான், அந்த பிளேட்ஸ் அண்ட் ஜார் மட்டும்தான் இருந்தது. அதையும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நைட் ஒர்க் வந்து ஃபினிஷ்ட். ஸோ மார்னிங் ஹஸ்பண்ட் ரிட்டர்ன் வர வரைக்கும் பேபியை பார்த்துக்கிறது மட்டும்தான். ஸோ எந்த ஒர்க்குமே இல்லாத மாதிரி வச்சுட்டேன். மார்னிங் எழுந்ததும் ஃபர்ஸ்ட்டு க்ளவுடியாக இருந்தது கிளைமேட். ஸோ ஃபஸ்ட் எனக்கு டீ போட்டு குடிச்சிட்டு அப்புறம் தான் என்னோடய ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஆஸ் யூஷுவல் அன்றைக்கி லன்ச் மெனு ரைஸ், ரசம், சாம்பார் அண்ட் ஏதாவது ஒரு பொரியல் ப்ரிப்பேர் பண்ணிக்கலான்னு இருந்தேன். ஈவினிங் வந்து மாவு ஆட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவு வந்து அம்மா வீட்டிலேருந்து எடுத்து வந்தது காலியாகிடுச்சு. ஒன் டைமுக்கு தானே எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ மாவு பேட்டர் வந்து ரெடி பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கும் ஊற வச்சிட்டேன். ஆக்சுவலாக நான் மாவு பேட்டர் ப்ரிப்பேர் பண்ணுற அளவு வந்துட்டு ஒரு 3 to 4 டேஸ் கிட்டே வரும். நாங்கள் 2 பர்சன்ஸ் தான் எடுத்துப்போம். அதுவே ஒரு 3 to 4 டேஸ் கம்பல்சரி வந்துடும். மார்னிங் டிஃபன் அண்ட் லஞ்ச் ஒர்க் ஃபினிஷ் பண்ணிவிட்டு கையோட மாவும் அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா நைட் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் பிளான். கேரட் அண்ட் முள்ளங்கி சாம்பார் அதுதான் அன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். அண்ட் பேபிக்கு உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். ரசம் வச்சாச்சு, ரைஸ் வச்சாச்சு அண்ட் கொஞ்சமாக சாம்பார். பேபிக்கும் பால் காய வச்சு எடுத்து வச்சிட்டேன். அன்றைக்கி என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு சேமியா உப்புமா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ரொம்பவே சிம்பிளாக சுடு தண்ணியில் போட்டு தாளித்து விட்டு எடுத்துக்கிட்டேன். ஸோ அதனால் அது வந்து விலாகில் இன்க்ளூட் பண்ணலை. நெக்ஸ்ட் டே ஃபங்க்ஷனுக்கு வியர் பண்ணுறதுக்காக ஹஸ்பண்டோட ஷர்ட் 2 அயர்ன் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ அதை அயர்ன் பண்ணி வச்சுட்டு ஸோ கையோடவே என்னோடய குர்தாஸ் 2 வந்து ரொம்பவே சுருக்கமாக இருந்தது. ஸோ அதையும் அயர்ன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அயர்ன் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். ஆக்சுவலாக நெக்ஸ்ட் டே நான் சாரீ தான் வியர் பண்ண போகிறேன். அது ஆல்ரெடி அயர்ன் பண்ணியிருக்கு அப்படின்றதுனால நான் என்னோடய குர்தாஸ் மட்டும் அயர்ன் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். மோஸ்ட்டாக சாரீ ரொம்ப சுருக்கம் இல்லை அப்படின்னா மட்டும் அந்த பார்டர் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல மட்டும் நான் வீட்டிலே அயர்ன் பண்ணிப்பேன். பட் ரொம்ப இந்த காட்டன் சாரீ, சில்க் சாரீ இதெல்லாம் இருந்தது அப்படின்னா ஷாப்லேயே அயர்ன் பண்ண கொடுத்துடுவேன். எல்லாமே அயர்ன் பண்ணி எடுத்து வச்சுட்டு பேபியோட டாய்ஸ் வந்துட்டு அங்கங்கே சதுர இருந்துச்சு. ஸோ எல்லாமே கழிச்சு போட்டிருந்தாங்க. அதெல்லாம் கிளியர் பண்ணி எடுத்து வச்சுட்ருந்தேன்.
நெக்ஸ்ட் டே ஃபங்க்ஷனுக்கு வியர் பண்ணுறதுக்கு இந்த saree தான் எடுத்து வச்சுருந்தேன். ஆக்சுவலாக இது சில்க் saree. ஸோ நான் வந்துட்டு அயர்ன் பண்ணேன் அப்படின்னா அவ்வளோ நீட்டாக எனக்கு வராது அப்படின்றதுனால இதை ஷாப்பில் கொடுத்து அயர்ன் பண்ணிடலான்னு இதை தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஓகே, இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.